வணக்கம் நேயர்களே. அக்யூபங்க்சர் அதிசயம் நிகழ்ச்சி மூலிமா உங்கள் அனைவரும் சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லை இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் டாக்டர் சையத் அலி சாரை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறேன். வணக்கம் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள். காதர் ஷெரீப். காதர் ஷெரீப் சார், என்ன ரீசனுக்காக டாக்டர்கிட்ட அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்க? கொஞ்சம் அடிபட்டு இதாக ஆறாமல் இருந்தது, அது இப்போ காட்டுறதுக்கோசரம் அவர்கிட்ட வந்தேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? அது பண்ண வேறு இது பண்ண சரி ஆகலை. அதனால் இவர்கிட்ட பார்த்தா டாக்டர்கிட்ட பார்த்தா சரி ஆகும்னு சொன்னாங்க. அதனால் அவர்கிட்ட வந்துடுறேன். இது இவர்கிட்ட இப்போ 20 நாளாக, இது எனக்கு 4-5 மாதம் இருக்குது. இந்த அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? தெரியுது. ஹீல் ஆகிட்டே வருது. ஆமாம், கலரும் மாறுது, அந்த இதுவும் ஆறிட்டு வருது. அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷமா, அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முட்டிக்கு கீழே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு 2 காலுமே. ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணுக்காலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆன்டீரியர் மெல்லுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு புண்ணு ஆறாமையே அப்படியே இருக்குது அவருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் அதே இடத்துல காலில் கால் பாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புண்ணு வந்துடுது. அவருக்கு அதுக்கு என்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த புண்ணுக்கு மருந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, தொடையிலிருந்து ஒரு பாகத்தை கட் பண்ணி எடுத்து அந்த தோலை அதுக்கு மேலே அந்த புண்ணுக்கு மேலேயே வச்சு தைச்சிட்டாங்க. அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 வருஷம் கழிச்சு அப்போ அது கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஹீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா திருப்பி இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல அந்த புண்ணு வந்தது, தொடையிலேருந்து ஸ்கின் எடுத்து கட் பண்ணி எடுத்து அதை மூடி இருக்கிறாங்க. என்ன டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட். ஆமாம். அப்புறம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வேற இடத்துல அந்த புண்ணு வருது. ஸோ அது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த தெராப்பியில் வழிமுறைகள் கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய அக்குபஞ்சர் தெராப்பியில் அதை டயக்னோஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ டயக்னோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலில் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ காலில் இந்த மாதிரி ஒரு சேனல் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ளூ சேனல் ஒரு ரூட் இருக்கு இல்லையா, இது காலில் இந்த ஆன்டீரியர் சைடுன்னு சொல்லுவோம். காலில் லெக் ஆன்டீரியர் சைடு. இந்த ஆன்டீரியர் சைடில் இந்த இடத்துல தான் அவருக்கு புண்ணு இருக்கிறது. இப்போ இது ஃபுல்லாக முட்டிக்கு கீழே ஃபுல்லாக 2 கால்லையும் பிளாக் ஆகிடுது. இந்த ஆன்டீரியர் சைடில் 3 சேனல் போகுது அந்த இடத்துல. ஒன்று மண்ணீரல் ஸ்ப்ளீன் சேனல், ஒன்று கிட்னி சேனல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிவர் சேனல். இந்த 3 சேனலுமே இங்கே பாருங்கள், இது ஒரு சேனல், இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சேனல். இந்த 3 சேனல்லுமே அவருக்கு ரொம்ப வீக்காக போயிடுச்சு. இப்போ டாக்டர், இப்போ ஒரு நரம்பு எடுத்த மாதிரி ஒன்று காட்டுது. ஆமாம், அந்த நரம்பு எடுத்ததுனால இது பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு காலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணுக்காலிலிருந்து தொட வரைக்கும் ஒரு நரம்பு எடுத்துடுறாங்க. அந்த நரம்பு எடுத்தால் அந்த சேனல் போகிறதுக்கு வழி எப்படி? சேனல் நிச்சயமாக கட் ஆகும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சேனல் மேல இருக்கிற சேனல் சூப்பர்ஃபிஷியலா போகக்கூடிய சேனல் கட் ஆகும். ஆனால் இறைவன் நமக்கு இந்த படைச்சிருக்கிற இந்த உடம்புல பாத்தீங்கன்னாக்கா பேரலலா ஒன்னு கொடுத்திருக்காரு. அதுக்கு மாற்றுப்பாதை நிறைய இருக்கு. 1 2 இல்ல, நிறைய இருக்கு. ஸோ அந்த நிறைய இருக்கிறத எது நல்ல முறையில் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டயக்னோஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த பாருங்க, இப்போ முதல்ல நம்ம எடுக்கலைனாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்க எந்த அளவு அந்த பிளாக்னஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, புண்ணு ஆறிக்கிட்டே வருது. இப்போ இதில் எந்த வித மெடிசனும் கிடையாது. அவருக்கு எந்த மெடிசன்ஸ் கொடுக்கறது, இன்டர்னலாகவும் கொடுக்கறது கிடையாது, எக்ஸ்டர்னலாகவும் கிடையாது. அவள் எவ்வளோ பெரிய புண்ணு இருந்ததுன்னா இந்த புண்ணு, அதாவது இந்த புண்ணு வர்றதுக்கு ஒரு சில பேர் இன்னைக்கு மக்கள் மத்தியில் எப்படி இருக்குனாக்கா, டயாபெட்டிக் இருந்தாக்கா புண்ணு வந்துருச்சுனாக்கா அவ்வளோதான், செத்தம் போச்சு, காலே வெட்டி எடுத்துடுறாங்க. டயாபெட்டிக் இருந்தாக்கா புண்ணு வந்ததுனாக்கா போச்சு, கால் போச்சு, அது ஆறவே ஆறாது, ஆறுறதும் இல்லை, ஆறவும் ஆறாது. ஆனால் இவருக்கு டயாபெட்டிக்கே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். இப்போ டயாபெட்டிக்கே இல்லாமல் ஏன் புண்ணு ஆறலை? கண்டிப்பாக டாக்டர், அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த டயாபெட்டிக்கே இல்லாமல் புண்ணு வந்தாலும் சரி, அல்லது டயாபெட்டிக் இருந்து புண்ணு வந்தாலும் சரி, அந்த ரூட் காஸ் என்ன அது கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆன்டீரியராக பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. இப்போ போஸ்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போஸ்டீரியரில் அந்த மாதிரி 3 சேனல் இருக்குது.
அந்த போஸ்டீரியர்லயே வரக்கூடிய சேனல்ஸ் எது எது பிளாக் ஆகுது அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ்ல வந்து நீடில் பண்றோம். அப்போ நீடில் பண்ணும்போது சேனல் ஓபன் அவுட் சேனல் வந்து ஓபன் அவுட் ஆகுது, அந்த இடத்துல பிளாக்கேஜஸ் வந்து ரிமூவ் ஆகுது. அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளாக் அந்த பிளட் சர்க்குலேஷன் பிளாக் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு தன்மை வந்து மாறிட்டு வருது அழகா. அந்த அந்த ரணமும் வந்து மாறிட்டு வருது. அது ஈவன் தோ டயபெட்டிக் இருந்தாலும் சரி அல்லது டயபெட்டிக் இல்லாம இருந்தாலும் சரி, எந்த மாதிரி புண்ணு இருந்தாலும் சரி, இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையில மருந்து மாத்திரைகள் இல்லாம இதை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு சார் வந்து ஒரு உதாரணம். நீங்கள் வெகு நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் எந்த நோயாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற மருத்துவ முறையில் தீர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி, நமது பேராசிரியர் டாக்டர் ஏ சையத்-அலி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். டாக்டர், இப்போது உங்கள் பேஷண்ட்டை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காயம், அதில் வந்து ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதை ஹீல் பண்ண பார்த்தாங்க, பட் அது ஹீல் ஆகலை. ஸோ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அது இப்போ ஆல்மோஸ்ட் க்யூர் ஆன ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அக்யூபங்க்சர் வந்து உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு மட்டும் இல்லை, ஈவன் அபவ் ஸ்கின் இந்த மாதிரி எரப்ஷன்ஸு அதுக்கெல்லாம் ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது அக்யூபங்க்சர்லேயே. அதை எப்படி நீங்கள் செயல்படுத்துகிறீங்க டாக்டர்? ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா, என்னென்ன டிசீஸ் இருக்கோ, அது ஓண்டாக இருக்கட்டும், அது புண்ணாக இருக்கட்டும், ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஓகேங்களா, அது இன்டர்னல் பாடியில் இருக்கக்கூடிய அன்இசினஸ், அந்த அதர் டிசீசஸ், வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அக்குபஞ்சரில் வந்து ஹீல் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட் பண்ணி டோட்டலாக குணப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டோட நம்ம சொல்லிட்டு இருக்கோம், செயல்முறையில் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பேஷண்ட் எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்களோ, ஸோ அந்த பேஷண்ட்டுடைய தன்மை, அதில் அந்த நோயுடைய தன்மை, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோயுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய ட்ரீட்மெண்ட் அமையும். ஃபர்ஸ்ட் திங். இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, இப்போ பல வருஷங்களாக பல மாதங்களாக பலவிதமான நோய்களால் வந்து அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஸ்கேனிங் அப்படின்றது இப்போ அதாவது இந்த ஸ்கேனிங் சொல்கிறத விட ஹோல் பாடியுடைய பாடி செக்அப், ஹோல் பாடி செக்அப் அல்லது மாஸ்டர் செக்அப் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கேனை வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த ஸ்கேனிங் அப்படின்னாக்கா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து நாட் ஒன்லி பர்டிகுலர் ப்ராப்ளம். ஆமாம் டாக்டர், அதாவது இது வந்து ஒன்லி நாட் இந்த ஆர்கன்ஸுக்கு மட்டும் அல்லாமல் ஸ்கின்னையும் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அதான் சொல்ல வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும், உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ஸ்கின்னா இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு உள்ளேயே இருக்கட்டும், சம்மந்தப்பட்ட 12 ஆர்கன்ஸ் பற்றி மட்டும் இல்லை இது. அது இன்டர்னா வேறு எதில் ஆர்கன்ஸ்ன்றது ரூட் காஸ் லட்சக்கணக்கான நோய்கள். ஆமாம், அதாவது நம்ம வந்து வேர்ட் வந்து மாற்றி சொல்லணும், லட்சக்கணக்கான நோய்களுக்கு மூல காரணம். சரி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 உறுப்புகள் சொல்லிட்டு நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு வரோம். சரி, ஒவ்வொரு எபிசோட்லயும் சொல்லிட்டு வரோம். அந்த உறுப்புகள் வந்து பஞ்சபூத தன்மையில நம்முடைய உடல்ல எப்படி அமைஞ்சிருக்கு, இதுதான் டயக்னோஸ் பண்றோம் நாங்க. டயக்னோசிங் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, தலைவலினாக்கா தலைவலிக்கு மட்டுமே நம்ம வந்து பண்றது இல்ல, தலைவலிக்கு தலையை மட்டுமே வந்து ஸ்கேன் எடுக்கிறது கிடையாது, தலைக்கு மட்டுமே வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது கிடையாது, தலைக்கு மட்டுமே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது கிடையாது. சோ அதுக்கு சம்பந்தப்பட்டது என்னென்ன அதுக்கு காசா இருக்குன்றதும் சேர்த்து எடுக்கிறீங்க. தலைக்கு மட்டும் தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நீங்க ஒரு பேஷண்ட பத்தி பேசிங்க, அந்த ஸ்கின் கால்ல வந்து புண்ணு இருக்கு, பல மாதங்களாக ஆறாம இருக்கு, ஓகே, அந்த காலுக்கு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த காலுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கால்ல வந்து அக்குபஞ்சர் மருத்துவ சித்தாந்தப்படி பாத்தீங்கன்னா கால்ல பாத்தீங்கன்னாக்கா உள்பக்கம் 3 சேனல் போயிட்டு இருக்கு, 3 உறுப்புகளுடைய சேனல். வெளிப்பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல 3 உறுப்புகளுடைய சேனல் போயிட்டு இருக்கு. சோ இந்த 6 உறுப்புகளுடைய சேனல் அந்த கால்ல இருக்கு. அந்த 6 உறுப்புகளும் என்ன அப்படின்னாக்கா 3 ஜோடியா பிரிக்கிறோம். அந்த 6 உறுப்புகளையும் 3 ஜோடியா பிரிக்கிறோம். ரெண்டா என்ன அப்படின்னாக்கா, ஆண் பெண் இல்லாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சோ அதனால 2 அது ஜோடியோட அது ஒரு ஐதீகம். ஆண் பெண் வந்து மனிதர்கள்ல மட்டும் இல்ல, மிருகங்கள்ல மட்டும் இல்ல, பூச்சி பொட்டுகள்ல மட்டும் இல்ல, தாவரங்கள்ல கூட இருக்கு, ஆண் பெண் இருக்கு.
இல்லையா? எத்தனையோ பப்பாளி மரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண் பப்பாளி மரம் இருக்கு, எத்தனையோ மாங்காய் மரங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் மாங்காய் மரம் இருக்கு. அந்த மாதிரி வந்து தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா பனை மரத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆண் பெண் தன்மை இல்லாத எந்த இதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்முடைய இந்த கால்ல இருக்கக்கூடியது 6 உறுப்புகள், கையில வந்து 6 உறுப்புகள், மொத்தம் 12 உறுப்புகள் தான் நம்முடைய உடல்ல இருக்கிறது. இந்த 12 உறுப்புகள் தான் உலகத்துல உள்ள லட்சக்கணக்கான நோய்களுக்கு மூல காரணம். சரி, இது வந்து பேசிக். ஓகேங்களா? இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க, இப்ப இந்த ஒரு வாட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து இந்த வாட்டர் வேணாக்கா இது வந்து பிஎல் பிளாடர், இது கேனாக்கா கிட்னி. இது ரெண்டும் வந்து கிட்னியும் பிளாடரும் ஒரு மூலகம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு கூட சொல்லலாம், ஒரு ஆண் பெண். ஸோ இந்த ஆண் பெண் சேர்ந்ததுதான் ரெண்டுமே வந்து ஈவனா இருக்கணும். இது ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹஸ்பண்டு, இது வந்து ஹஸ்பண்டு, இது வந்து ஒய்ஃபு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஃபேமிலி நல்ல முறையில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எத்தனையோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல முறையில் இருக்காங்க, நல்ல ஃபேமிலி இருக்கு. ஆனால் ஒரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரியில்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு கோர்ட்டு படியில் ஏறிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த இன்பேலன்சிங், ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரி இல்லாமல் இருக்கிறதுனால. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹியூமன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. ஆனால் உறுப்புகள் சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒரு இன்பேலன்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த இன்பேலன்சிங் சரியில்லை அப்படின்னாலும் சம் ப்ராப்ளம்ஸ் இன் த பாடி. ஓகே, இது ஒரு யூனிட் ஆச்சுங்களா? அப்போ காலில் வந்து நம்ம தான் 6 உறுப்புகள் 3 ஜோடி சொன்னேன், அதில் ஒரு ஜோடி இது. இன்னொரு ஜோடி பார்த்தீங்கன்னாக்கா உட் அப்படின்றது கால் பிளாடர் அண்ட் லிவர். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் மூல காரணம். அதாவது நம்முடைய எபிசோட பார்க்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுக்குள்ள நோய்கள் எங்க இருக்கு, ஸோ எந்த உறுப்போட பாதிப்பு இருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அதுலயும் எஃபெக்ட் இருக்கும். சோ இது இந்த இங்க ஏதோ ஒரு மைனஸ் இருக்கறனால கூட இருக்கலாம். சோ அதையும் சேர்த்து ட்ரீட்மென்ட் செக் பண்ணனும். அதே நேரத்துல பிளாடர்ல ப்ராப்ளம் இருந்தாக்கா பெருங்குடல், இது வந்து பாத்தீங்கன்னா எல்ஐன் இருக்கு இல்லையா, இது பெருங்குடல்ல ப்ராப்ளம் இருந்தாலும் யூரினரி பிளாடர்ல ப்ராப்ளம் வந்துரும். ஏன் அப்படி? இது ஒரு சைக்கிள், பஞ்சபூதத்திலே இது ஒரு சைக்கிள். ஆமா, இது ஒரு சைக்கிள். ஸோ இதை வந்து சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாக்கா அது தனியான ஒரு டைம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து பேஷண்ட்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், அந்த காலை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி கால் பிளாடர் லிவர் அப்படின்றது ஒரு ஜோடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எர்த், இது வந்து ஸ்ப்ளீன் மண்ணீரல், இது ஸ்டமக், இது ஒரு ஜோடி. இந்த 3 ஜோடி தான் காலில் இருக்கிறது. நமக்கு காலில் வந்து போயிருக்கிற சேனல். சரி. ஸோ அந்த நபருக்கு காலில் வந்து அந்த புண்ணு ஆறாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த 3 ஜோடிகளில் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த 3 ஜோடிகளில் பிரச்சனை வந்து எது நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய நுரையீரல் பிரச்சனை இருக்குது, அவருடைய பெரிகார்டியம் ஹார்ட் எக்ஸசிவாக இருக்குது, சிறுகுடல் வந்து செப்பரேஷனில் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து எக்ஸசிவாக இருக்குது, மண்ணீரல், லிவர், பிளாடர், ஸ்டமக், இது 4 உறுப்பும் ரொம்ப லோ கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது லோ கண்டிஷனில் இருந்தாலும் உடலில் காலில் வந்து ரத்த ஓட்டம் பாதிக்கும். அவருக்கு கருப்பாக முட்டிக்கு கீழே ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. ஸோ கருப்பாக இருக்குது அப்படின்னாக்கா முட்டிக்கு கீழே சரியான முறையில் ரத்த ஓட்டம் வந்து இறங்கலை. அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய நம்முடைய பாடியில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரத்த ஓட்டம் இருக்குது, ஒவ்வொரு செல்ஸ்லேயும் ரத்த ஓட்டம் இருக்குது. அந்த செல்ஸுக்கு ரத்த ஓட்டம் வந்து பாயலை, அது எங்கேயோ பிளாக் ஆகுது அப்படின்னாக்கா அந்த உறுப்புகளுடைய வீக்னஸ் குறைவாக இருக்கும் பொழுது ரத்த ஓட்டம் வந்து ஃப்ளோ வந்து சரியாக வரலை. இது ஒரு முறை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, இது ஒரு முறை. அப்புறம் இன்னொரு முறையில் வந்து அவரை நான் டயக்னோஸ் பண்ணேன். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதுக்கு முழுக்க நுரையீரல் ஒரு காரணம். ஏன்னா ஹோல் பாடியினுடைய ஸ்கின் வந்து முழுக்க நுரையீரல் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. டாக்டர், சின்ன ஒரு டவுட்டு. சில பேர் சொல்கிறாங்க ஈவன் ஸ்கின் எரப்ஷன், ஸ்கின் எலர்ஜிஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து இமோஷ்னலாக நம்ம இம்பேலன்ஸ்டாக இருந்தால் அது வந்து இந்த இரப்ஷன்ஸ் மாதிரி வந்து காட்டும். அது உண்மையா டாக்டர்? இப்போ இமோஷனல் சொல்றீங்க இல்லையா, அதுக்கும் ஒரு மூல காரணம், அதுக்கும் ஒரு ரூட் காஸ். ஸோ அந்த ரூட் காசு தான் இதுக்கு கனெக்டட் ஆர்கன் கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த இவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்க பாருங்க நுரையீரல் வந்து ஸ்பிளிட்ல செப்பரேஷன்ல இருக்கு, இது ஒரு சேனல்.
அந்த கையில் வந்து நமக்கு வந்து போகுது, அந்த சேனல் வந்து ஆரம்பிச்சு இங்கே இதுக்கு ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு ஜங்ஷன் கண்டுபிடிச்சி அந்த ஜங்ஷனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு தான் இது வந்து நம்ம போகிறோம். ஆனால் இப்போ நம்ம வந்து பேஷண்ட் பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனால் இந்த நுரையீரலால் என்ன நோய்கள் வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்து ஸ்பிளிட்னு கொடுத்துருக்காங்க, மேலே வந்து கொடுத்துருக்கிறது. ஆமாம், த லங் மெரிடியன் கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் வாட்டர் பேசேஜ். வாட்டர் வந்து எது? பிளட் சர்க்குலேஷன், பிளட்டும் வந்து ஒரு வாட்டர் தான். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் பாடியில் வந்து ஃப்ளூயன்ஸாக வர்றதுக்கு நுரையீரல் ஒரு காரணம். ஓகேங்களா? இப்போ இவருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து மாசக்கணக்காக வந்து அந்த காயம் வந்து ஆறாமல் இருக்குது. அதுவும் வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு வகையில் அதுவும் எடுத்துக்கணும், இன்னொரு வகையில் அவருக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியான முறையில் வரலை அப்படின்றது அதுவும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு சாப்பிட்றோம், சாம்பார் இருக்குது, ரசம் வைக்கிறோம், இல்லை கூட்டு வைக்கிறோம், ஒரு பொரியல் வைக்கிறோம், தயிர் வைக்கிறோம், மோர் வைக்கிறோம், இவ்வளோலாம் வச்சுன்னு சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரே வகையில் நம்ம நோட் பண்ணாமல், ஒரே வகையில் டயக்னோஸ் பண்ணாமல், அதை பல வகைகளில் நம்ம டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எப்படியாப்பட்ட நோய்களையும் முழுமையாக குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த அக்குபஞ்சருடைய சித்தாந்தம். அது அந்த வழிமுறைகள் தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கு உதாரணம் தான் இது. இப்போ அவரை பற்றி நம்ம வந்து பேசும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், வாட்டர் பேசர் அண்ட் அசிஸ் த ஹார்ட். ஈவன் தோ ஹார்ட்டினுடைய பம்பிங் நல்ல முறையில் வர்றதுக்கும் நுரையீரலும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். இன் கண்ட்ரோலிங் பிளட் சர்க்குலேஷன் த்ரூ அவுட் தி பாடி. வந்துச்சா இங்கே நுரையீரல் எங்கேயோ இருக்குது, ஆனால் அவருடைய கால் வந்து பிளாக் ஆகி நிற்குது, கருப்பாக இருக்குது, ஸோ புண்ணு வந்து ஆறாமல் இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இதுதான் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுமா. ஸோ அலோபதி மருத்துவமோ மற்ற மருத்துவ முறையிலையோ அவர் போயிட்டு ஆறாமல் இருக்கிறதுக்கு அது வேற காரணம். அவர் அவர் டயக்னோஸ் பண்ண விதங்கள் எப்படின்றது நமக்கு தெரியாது, ஆனால் எப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்கன்றது இன்னைக்கு வந்து ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இப்போ நாங்கள் டயக்னோஸ் பண்ணி க்யூர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எப்படி க்யூர் இப்படி தான் க்யூர் பண்ணுறோம். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எப்படி நீங்கள் க்யூர் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் கிடைக்குது, எத்தனை பேர் வந்து க்யூர் ஆகுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா, அதுக்காக வந்து இது வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்ம மக்களும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணுறது. இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்கின். அங்கேயே முடிச்சு போச்சு. சரியா போச்சா? வந்துருச்சாங்களா இங்கே த்ரூஅவுட் தி, அதாவது பிளட் சர்க்குலேஷன் த்ரூஅவுட் தி பாடி. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனுக்கு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம். அதே நேரத்தில் இட் அஃபெக்ட் த ஸ்கின். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுங்களா இங்கே. ரெண்டு ஹேர் அண்ட் நோஸ். ஒரு சில நேரங்களில் அவருக்கு வந்து நோஸ் வந்து பிளாக் வந்துடும், இல்லை ரத்த ஓட்டம் வந்து ஃபுல்லாக ரத்த ஓட்டம்ன்றது இல்லை, அவர் வந்து சில நேரங்களில் வந்து மூச்சு டிஃபிகல்ட் ப்ரீத்திங் வந்துடும், ஃப்ளம் வந்து குணம்னு பேசுவார். ஸோ சளியும் இருக்குது அவருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள், டிஃபிகல்ட் ப்ரீத்திங் வந்துருச்சுங்களா, நாசல் அப்ஸ்ட்ரக்ஷன், புவர் சர்க்குலேஷன், வீக்னஸ், பெயின், ஸ்வெல்லிங் ஆர் ஸ்டிஃப்னஸ் அந்த செஸ்ட், ரிப் கேஜ், ஷோல்டர், ஆர்ம் அண்ட் ஹேண்ட். கையில் ப்ராப்ளம் இருந்தாலும் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கு, செஸ்ட்ல ப்ரெஷர் வந்தாலும் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு செஸ்ட் ப்ரெஷர்ல வந்து எத்தனை பேர் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு எத்தனை பேர் ஐசியூல போட்டு வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு? கண்டிப்பா போட்டிருக்காங்க. செஸ்ட் ஓப்பன் அவுட் சர்ஜரி பண்ணி கூட அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாம இன்னைக்கு எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. ஸோ என்ன டயக்னோஸ் பண்ணுறோம், என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ அந்த காலுக்கு வரக்கூடிய சில பாயிண்ட்ஸ், அதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸில் நீடில் பண்ண உடனே அவர் கிராஜுவலாக, அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லை, அவர் சொன்னார் இல்லையா கிட்டத்தட்ட 20 நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் அவருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு செடியை நம்ம வந்து நட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து முளைச்சி வந்து ஒரு மரமாகி காயாக்காரத்துக்கு ஒரு டைமிங் எடுக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய உடலில் அந்த செல்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் அந்த உறுப்புகள் டெவலப் ஆகிறதுக்கும் அதுக்கு ஆண்டவன் வந்து ஒரு சில நியதிகள் இருக்குது. அந்த நியதிகள் பிரகாரம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா தான், தொடர் சிகிச்சை பண்ணாக்கா முழுமையாக வந்து குணமாகிடும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த நுரையீரல் மட்டுமே பிரச்சனைகள் மட்டுமே வந்து நம்ம எடுத்துக்கல. ஸோ இந்த அவருக்கு வந்து காலில் வந்து எத்தனை சேனல்ஸ் வருது அதையும் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது தான் வந்து அவருக்கு வந்து முழுமையான ஒரு ரிகவரி கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு வகை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நுரையீரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வெறும் அந்த காலினுடைய பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் வேற எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்குமாங்க. கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இந்த ஹோல் பாடி த்ரூ அவுட் தி ஹோல் பாடின்னு வருது.
இப்போ பெண்களுக்கு வந்து எத்தனை பெண்கள் வந்து மாதவிடாய் பிரச்சனையால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆமாங்க, கண்டிப்பாக. ஸோ அந்த மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் இந்த நுரையீரல் வந்து ஒரு காரணமா இருக்கு. கனெக்ஷன். ஓகே, சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேஷண்ட் வந்தாங்க என்கிட்ட, சுத்தமாக வந்து ரைட் சைடு வந்து கண்ணே தெரியாது. இப்போ லெஃப்ட் சைடு கண்ணாடி இப்படி கண் இப்படி மூடிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த ரைட் சைடு ஐயால் எதுவுமே பார்க்க முடியாது, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்த்துட்டு அவங்க கிட்டத்தட்ட பட்டாபிராம்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் உள்ளே போகணும், அங்கேருந்து வந்தாங்க. ஸோ அவங்கள நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம். டயக்னோஸ் பண்ணாக்கா எல்லா ஆர்கன்ஸும் நார்மலாக இருக்குது, எல்லா ஆர்கன்ஸும் நார்மலாக இருக்குது. ஆனால் கிட்னி மட்டும் டிஃபிஷியன்ஸ் காமிக்குது, கிட்னி மட்டும் லோ கண்டிஷனில் இருக்கிறதாக எங்களுக்கு வந்து காமிக்கிறது. கிட்னி கூட ஐக்கு கனெக்டட் இன் ஒன் வே. இப்போ எனக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, கிட்னிக்கும் கண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி சொல்லிட்டு அது ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐசைட் இஸ் ப்ராப்ளம் டு இட்ஸ் ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் கிட்னி. ஸோ அதுக்கு உண்டான ஒரு சில பாயிண்ட்ஸ் எந்த காலில் வருது, அதுக்கு காலில் மட்டுமே நீடில் போட்டு விட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கண்ணில் வந்து லோக்கல் பாயிண்ட்ஸ் நீடில் போட்டு விட்டு ஒரு ½ கழிச்சு என்னமா ஆகுதுனாக்கா, டாக்டர் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரியாக டிம்மாக தெரியுது. சரி, இன்னொரு ½ டைம் விட்டேன். அப்புறம் என்னமா தெரியுதுன்னா உங்கள் கலர் ஷர்ட் தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ வந்து டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கூட ஒரு காரணமா டாக்டர்? கண்டிப்பா. அதாவது half an hourன்றது ஒரு 45 minutes, half an hourன்றது 1 hour மாத்துனீங்கன்னா கொஞ்சம் அது இம்ப்ரூவைஸ் பண்ண இம்ப்ரூவைஸ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு சொல்லிட்டு ஓவர் இதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ hour to 1 hour ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் திங். எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. மற்ற மருத்துவ முறையில் அறுவை சிகிச்சை செய்யும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ் அல்லது லோ பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி அல்லது மூட்டு மாற்று சிகிச்சை முறை, இவை அனைத்தையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நமது பேராசிரியர் டாக்டர் ஏ சையத் அவர்கள் எளிய முறையில் அக்குபஞ்சர் செய்து தீர்த்து வைக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார். இப்போ நம்ம சில எபிசோடில் இருந்து ஒரே ஒரு பேஷண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு வரோம். அந்த பேஷண்ட்டுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஸோ மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அந்த மனநிலை பாதிப்புக்கு நாங்கள் டயக்னோஸ் பண்ணி எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த அக்குபஞ்சர் நிகழ்ச்சியினுடைய மிக சிறந்த சிறப்பம்சம். ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பெருங்குடல் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ மண்ணீரல். ஸோ இந்த மண்ணீரல் வந்து இந்த மெரூன் கலரில் இருக்கிறதுனால இது வந்து ஸ்பிளிட்டுன்னு சொல்கிறோம். ஸ்பிளிட்னா செப்பரேஷன். ஸோ நார்மல் வந்து க்ரீனு, இந்த நார்மலாக இருந்ததுனாக்கா அந்த உடலில் வந்து நோய்கள் இருக்காது. ஸோ அந்த மொத்த கலர் வரும்பொழுது, அதாவது மெரூன் கலர் வரும்பொழுது சம் ப்ராப்ளம்ஸ் அந்த உடம்புல இருக்கும். அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மண்ணீரல் பாருங்க. காலினுடைய கட்ட விரலில் அந்த சேனல், அந்த ஆர்கன் வந்து இடுப்பு நமக்கு வந்து இங்கே இருக்குது, இதனுடைய லெஃப்ட் சைடில் பேக் சைடில் இருக்குது என்ன. ஸோ அந்த உறுப்பினுடைய சேனல் பார்த்திங்க அப்படின்னாக்கா கால் கட்ட விரல் ஆரம்பித்து நேராக தொட வழியாக இன்டர்னலாக வருது, போயிட்டு ஜெனிட்டல் ஆர்கன் பக்கத்தில் கிராஸ் ஆகுது. அங்கேருந்து கிராஸ் பண்ணிவிட்டு அப்டமனில் போயிட்டு நேராக செஸ்ட்டுக்கு வந்துட்டு அகைன் செஸ்ட்டில் வந்து 6th ரிப்பில் வந்து முடியுது. இதுதான் அந்த சேனல், நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய ரூட். இப்போ இந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன நோய்களை குணப்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக காலில் இருக்கக்கூடிய வலி, காலில் இருக்கக்கூடிய மொத்தமான கால் வலி, அது எப்பவுமே சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நோய்களையும் வந்து குணப்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது நீ ப்ராப்ளம்ஸ், இது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து அதுக்காக மிகப்பெரிய நெட்வொர்க்கே நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் நல்லா ஆகும்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணாங்க, யாரும் ஒழுங்காக நடந்தால் சரித்திரமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட வந்து எப்படியாப்பட்ட முட்டி வலியையும் வந்து ஆண்டவனுடைய அருளால் வந்து இதில் வந்து குணப்படுத்த முடியும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா உடலினுடைய வீக்கம், நீர் வீக்கம்,
வாட்டர் பேசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்டர் சுத்திகரிப்பு வாட்டர் மெட்டபாலிசத்தை வந்து முழுமையாக இது கண்ட்ரோல் வச்சிருக்கிறது, முழுமையாக குணப்படுத்துன்றது வேறு. அந்த கண்ட்ரோலிங் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மண்ணீரல் கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு ஸ்டமக்கில் போயிட்டு இறைப்பையில் போயிட்டு அது சரியான முறையில் நல்லா வந்து டைஜஷன் ஆகிட்டு டைஜஷன் ஆன பிறகு அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த பவர் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம உடலுக்கு தேவையான சக்தின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சக்தி ஆகப்பட்டது மண்ணீரல் தான் கிரகிக்குது. ஸோ மண்ணீரல் கிரகிச்சு ரத்தமாக மாற்றுறதே வந்து மண்ணீரல் தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து ஸ்டமக்கில் போயிட்டு நரிஷ்மெண்ட் ஆகிட்டு அந்த நரிஷ்மெண்ட் ஆன டைஜஷன் ஆன பிறகு அந்த உணவுலேருந்து வரக்கூடிய சக்தி ஆகப்பட்டது மண்ணீரல் தான் வந்து முதல்ல கிரகிக்குது. மண்ணீரல் கிரகிச்சு ரத்தமாக மாற்றுறது, செல்ஸுக்கு இரத்த நாளங்கள் வழியாக உடலினுடைய அனைத்து பாகங்களுக்கும் அந்த ரத்தத்தை வந்து கொடுக்கறது வந்து மண்ணீரல் தான். ஸோ சப்ளை பண்ணுறது வேறு விஷயம். சப்ளை பண்ணுறது வேறு ஒரு ஆர்கன்ஸுடைய சப்ளை துணைகள்லாம் கொண்டு தான் வந்து சப்ளை ஆகுது, பாடி ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆகுது. பட் உற்பத்தின்னு பார்க்கும் பொழுது மண்ணீரல் தான். ஸோ அந்த உற்பத்தி வந்து பிளட் வந்து உற்பத்தி ஆகும் பொழுது இன்னொரு முக்கியமான பிரச்சனையை வந்து நம்ம கவனிக்கணும். இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த அத்தனை பிரச்சனைகளையும் இந்த மண்ணீரல் ஒரே ஒரு ஆர்கன் மட்டுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு இன்னொரு மாதவிடாய் பிரச்சனைக்கு மற்ற ஆர்கன்ஸும் வந்து ப்ராப்ளம் இருக்குது, துணை இருக்குது. ஸோ இந்த மண்ணீரல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அந்த ஆர்கன் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணாலே அந்த மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் எல்லாமே வந்து குணமாகும். உடலினுடைய வீக்கம், கால் வீக்கம் பாருங்கள் டாக்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது டாக்டர், இந்த வீக்கம் போகவே இல்லை, எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டேன் நான், காலை மேலே தலைக்கு மேலே தூக்கி வச்சு நான் இருக்க சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் தான் தலைக்கு மேலே தூக்கி வச்சுன்னு இருக்கிறது, ஆனால் இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு வந்து அழுத பேஷண்ட்டுகளெல்லாம் வந்து ஆண்டவனுடைய அருளால் இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் வந்து குணப்படுத்தி இருக்கிறோம். இது மண்ணீரல் வந்து ஒரு காரணம், உடலினுடைய வீக்கம். ஸோ ஜெனிட்டல் ஆர்கன் ப்ராப்ளம், ஜெனிட்டல் ஆர்கனில் ஏற்படக்கூடிய இட்சிங், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், அப்புறம் வந்து இட்சிங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பீரியட்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக போயின்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸே வராது. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். வர்றது எப்படி வரும்னாக்கா பாவம் அவங்க வந்து 2-3 நாள் துடிப்பாங்க, அந்த அளவுக்கு அடி வயிற்றில் வந்து வலி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருனாக்கா இவர் தான், யார், நம்ம மண்ணீரல் தான். ஸோ அதையும் வந்து நம்ம குணப்படுத்த முடியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்டமனில் போயிட்டு இந்த அப்டமன் பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்ஸ், ஸோ அதையும் நம்ம சரி பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செஸ்ட்டில் வருது பாருங்கள், இந்த சில பாயிண்ட்ஸில் நம்ம வந்து சரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா செஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளம்மு, இந்த ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இந்த மண்ணீரலால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இன்றைக்கி உலகத்தில் வந்து எத்தனை நோய்கள் வந்து குணப்படுத்த முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்களோ அத்தனை நோய்களையும் நம்ம வந்து குணப்படுத்தலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கு அக்யூபங்க்சர் நிகழ்ச்சி மூலயமா டாக்டர் சையத் அலி சார் மூலயமா நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து ஊசி அது இதுன்னு பயப்படுங்க. அது பெயின்ஃபுல் ப்ரொசீஜரே கிடையாது, வலிக்கவே வலிக்காது. சின்ன குழந்தைங்க கூட ட்ரீட்மெண்ட் அவர்கிட்ட எடுத்திருக்காங்க, குணமாயிருக்காங்கன்னு இப்போ தான் சொல்லியிருக்காரு. அடுத்த நிகழ்ச்சியில் குழந்தைங்களோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி டாக்டர் எடுத்து சொல்வார். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.